ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எனக்கு வீக்லி சேலரி வந்துட்டு 3000 தான் சிஸ்டர், என்னால் கோல்டே வாங்க முடியல, கோல்டு அப்படிங்கிறது எனக்கு கனவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சேவிங் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 25 டேஸில் நம்மளால் ஒரு 1/2 கிராம் சேவிங்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இன்னையோட டாபிக். ஸோ அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னையோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து 6th மே. இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்து 9025 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 125 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1 கிராமுக்கு. சில்வர் பார்த்திங்க அப்படின்னா 111 ரூபா 1 கிராம். நேற்றை விட இன்றைக்கி 3 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கோட கோல்ட் ரேட் வந்து 1 கிராம் 9025 ரூபா. இன்னையோட கோல்ட் ரேட்டுக்கு நம்ம வந்து ஒரு 1/2 கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1/2 கிராம் கோல்டோட ரேட் வந்துட்டு இன்றைக்கி 4587 ரூபா. அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 4662 ரூபா. அதுக்கு ஜிஎஸ்டி 3% இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 140 ரூபா. ஸோ டோட்டலாக 4802 ரூபா வருது. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 4800 ரூபான்னு வச்சுக்கலாம். இதுவே 1/4 கிராம் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1/2 கிராமில் அப்படியே பாதி அமௌண்ட்டு 2400 ரூபா நமக்கு தேவைப்படும். இது வந்து இன்றைக்கோட கால்குலேஷன், இன்றைக்கி கோல்ட் ரேட்டு. ஆனால் நம்ம வாங்க போகிறது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 நாள் கழிச்சு 25 டேஸ் வந்து நம்ம ஒரு சேவிங் சேலஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ அப்போது 1 கிராம் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 9500 ரூபா இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ 1/2 கிராம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4750 ரூபா இருக்கும். அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 4825 ரூபா இருக்கும். அதுக்கு ஜிஎஸ்டி 3% அப்படிங்கும்போது 145 ரூபா வரும். ஸோ டோட்டலாக 4970 ரூபா வருது. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 5000 சேவிங்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு ஷார்ட்டேஜ் வராது. ஸோ நம்ம ஒரு 5000 ரூபா சேவிங்ஸ் பண்ணணும் 1/2 கிராம் வாங்கணும் அப்படின்னா. அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன, நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தேவையான அமௌண்ட்டு, நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 5000 ரூபா. நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 25 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ அந்த 25 நாளில் ஒரு நாளைக்கு 200 ரூபா அப்படின்னு சேவிங்ஸ் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு 25 நாளில் 5000 ரூபா சேவிங்ஸ் பண்ணிடலாம். இதுவே என்னால் 200 ரூபாயில் சேவிங்ஸ் பண்ண முடியாது சிஸ்டர், ஒரு நாளைக்கு 200 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப டூ மச் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 1/4 கிராம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாம். 1 கிராம் வந்து 9500 ரூபா அப்படின்னா 1/4 கிராம் நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2375 ரூபா வரும். அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் 75 ருபீஸ் சேர்க்கும்போது 2450 ரூபா. ஜிஎஸ்டி 3% 73 ரூபா சேர்த்தோம் அப்படின்னா 2523 ரூபா. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2500 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த 2500 ரூபா நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 நாளையில் ஒரு நாளைக்கு 100 ரூபா அப்படின்னு நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா 25 நாளில் கண்டிப்பாக நம்மளால் 2500 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 100 ரூபா சேவிங்ஸ் பண்ணோன்னா 1/4 கிராம் வாங்கலாம். அதுவே ஒரு நாளைக்கு 200 ரூபா சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 1/2 கிராம் வாங்கலாம். இது ரெண்டுமே என்னால் பண்ண முடியாது, 100 ருபீஸோ 200 ருபீஸோ எனக்கு ஜாஸ்தி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1/4 கிராம் 1/2 கிராம் இல்லாமல் 100 மில்லிகிராம்லேயும் கோல்டு காயின் இருக்குது. ஸோ நீங்கள் அது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். 100 மில்லிகிராம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 9500 ரூபா அப்படின்னா 100 மில்லிகிராம் வந்துட்டு 950 ரூபா வரும். அது கூட மேக்கிங் சார்ஜஸ் 75 ருபீஸ் சேர்க்கும்போது 1025 ரூபா வரும். அது கூட ஜிஎஸ்டி 31 ரூபா சேர்த்தோம் அப்படின்னா 1056 ரூபா. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1050 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு நம்ம என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 42 ரூபா நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா 25 நாளில் கண்டிப்பாக 1050 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும். 42 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாராலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும். என்ன சிஸ்டர், 100 மில்லிகிராம் காயின் வாங்கி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சிறு துளி தான் பெரு வெள்ளம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 100 மில்லிகிராம் வந்துட்டு ஒரு 1 இயருக்கு நீங்கள் சேர்த்து பாருங்கள், அது 1000 மில்லிகிராம் ஆகும், 1 கிராம் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அது நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும்.
ஸோ உங்களுக்கு இந்த 3 மெத்தடில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்துட்டு இந்த 25 டேஸ் சேலஞ்சில் நான் வந்து 1/4 கிராம் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு நாளைக்கு ₹100 சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். 25 டேஸ் கழித்து நீங்கள் என்ன வாங்குனீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த கோல் சேவிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.